Hello, welcome to Papshio. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து Kotlin Coroutine பற்றி பார்க்குறோம். நான் வந்து சில டெஸ்ட் கேசஸ் எழுதி வச்சுருக்கேன். அது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வாக் யூ த்ரூ, ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி medium.com வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ இஃப் யூ கெட் அ டைம் ப்ளீஸ் கோ த்ரூ அண்ட் ரீட் திஸ் ஒன், ஓகே? ஸோ நான் என்ன பண்ணுங்க, ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். 3 seconds delay அண்ட் ஒன்று வந்து 2 seconds delayன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சிம்பிள் சஸ்பெண்டபிள் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே டிலே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே போல் இங்கே டிலே வந்து 2 seconds ஆட் பண்ணிக்க இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று புரிஞ்ச வேண்டியது என்னன்னாக்கா, அந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் அது சீக்வன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த லைன், நெக்ஸ்ட் இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், லைக் வைஸ், ஓகேவா? மேக்கர்ஸ் கால்ஸ் இன் சீக்வன்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறேன். இதை டெஸ்ட் பண்ணதுக்காக நான் ரன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், 3 second delay அண்ட் 2 second delay அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் இந்த லைன் பிரிண்ட் ஆகும், அப்புறம் இந்த லைன், அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் லாஸ்ட்டாக இது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் இன் சீக்வன்ஸ், ஓகே? எனக்கு வந்து ரெண்டுமே வந்து பேரலாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது போல் எக்ஸிக்யூட் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இது 3 second டிலே எடுத்துக்குமா, அதுக்கப்புறம் இது முடிஞ்சோடனே இது 2 second டிலே எடுத்துக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 5 second டிலேஸ் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 second டிலேவும் 2 second பேரலாக இருந்துச்சுனாக்கா இது மேக்ஸிமம் 3 secondsக்குள்ளே முடிச்சிடலாம் இந்த டெஸ்ட் கேசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுனாக்கா, அதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லான்ச், ஒன்று வந்து async. ஸோ லான்ச் ஆர் async என்ன பண்ணுனாக்கா, உங்களுடைய எக்ஸிக்யூஷனை வந்து டிஃப்ரெண்ட் கோரூட்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த கோரூட்டீன் வந்து த்ரெட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு மெக்கானிசம். அது வந்து காட்லின் ப்ரொவைட் பண்ணுற ஒரு மெக்கானிசம். லான்ச் அப்படின்னும் போது இது புதிய கோரூட்டீன் ஒர்க்கர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படி தான் சொல்லலாம். வேண்டி புது த்ரெட்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாதீங்க, ஏன்னா அது ராங். ஏன்னா ஒரு த்ரெட்டுக்குள்ளே மல்டிபிள் கோரூட்டீன் ஒர்க்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், ஓகே? இது சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இதோட ஐடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கோரூட்டீன் 1 தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கோரூட்டீன் 1 தான் எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகே? ஸோ நான் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணால், புது கோரூட்டீன் ஒர்க்கரை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். இங்கே லான்ச்னு சொல்லிட்டு இது 3 second டிலே, இது 2 second டிலே இங்கே லான்ச் பண்ணுறேன். கடைசியாக இது பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோரூட்டீன் ஒர்க்கர், இது வந்து மெயின் கோரூட்டீன் ஒர்க்கர், அந்த கோரூட்டீன் ஒர்க்கர் ஒன்று இருக்குல்ல, அது என்ன பண்ணால் எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட் வந்து இது லான்ச், இது வந்து லான்ச் பண்ணும். இந்த லான்ச் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து புது கோரூட்டீன் ஒர்க்கருக்கு கொண்டு போகும். அதே போல் இந்த லான்ச் என்ன பண்ணும், இதையும் வந்து புது கோரூட்டீன் ஒர்க்கரில் வந்து இந்த 2 second டிலே வந்து என்ன பண்ணுது, ஷிஃப்ட் பண்ணிது. இப்போ இது ரெண்டுமே வந்து அந்த வேற ஒரு கோரூட்டீன் ஒர்க்கரில் த்ரெட்டில் போயிட்டதுனால இது என்ன பண்ணுதுன்னா, இதில் ரெஸ்பான்ஸ் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில், ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் லைன் வந்து இந்த டெக்ஸ்ட் என்டட் வந்து ஒன்னே பிரிண்ட் பண்ணிது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்டட் பிரிண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட் என்டட் பிரிண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 second ஃபஸ்ட் வந்து இந்த 3 second டிலே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா. இது பார்த்தீங்கன்னா கோரூட்டீன் 2ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 second டிலே பார்த்தீங்கன்னாக்கா கோரூட்டீன் 3ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ரெண்டும் வந்து சப்சிக்வெண்ட்டாக அந்த ஸ்பெசிஃபிக் டிலே முடிஞ்சோடனே வந்து எண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 second டிலே வந்து லேட்டாக ஸ்டார்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்லேயே போயிருந்தது, ஏன்னா வந்து இது வந்து 2 second டிலே தான், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 second டிலே. இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் லான்ச் பண்ணாலும் லேட்டாக முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இந்த வாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சினாரியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதில் ரெஸ்பான்ஸ் வச்சு நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஃபயர் அண்ட் ஃபர்காட், ஓகே? இது வந்து ஜஸ்ட் ஃபயர் அண்ட் ஃபர்காட் சினாரியோவில் வந்து நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து இது மட்டும் தான் லான்ச் வச்சு மட்டும் தான் என்னால் இது போல் பண்ண முடியுமானாக்கா, இல்லை நீங்கள் async அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும், இதே போல் ஒரு கோரூட்டீன் ஒர்க்கரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து வித் லான்ச்சில், இது வந்து வித் async. ஸோ இங்கே என்ன பண்ணோன்னாக்கா, இங்கே லான்ச்சுக்கு பதிலாக async போட்டணும். மற்றபடி ரெண்டுமே கான்செப்ட் எல்லாமே சேம் தான், ஓகே? ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல, இன்கேஸ் வந்து நான் வந்து புதிய கோரூட்டீன் ஒர்க்கில் நான் வந்து என்னோடய டாஸ்க்கை வந்து ஷிப் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்குற வேண்டியும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுனாக்கா, ஜாயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஜாயின் யூஸ் பண்ணது மூலமாக இது என்ன பண்ணுனாக்கா, ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அந்த 3 second டிலே வந்து அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு இன்னும் கோரூட்டீன் ஒர்க்கில் கொடுத்துரும். இது என்ன பண்ணாங்க, உங்களுடைய த்ரெட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் த்ரெட்டு வந்து நெக்ஸ்ட் லைன் போகாமல் வெயிட் பண்ணும். ஏன்னா நம்ம ஜாயின் சொல்லிக்கல, அதனால் வந்து இந்த த்ரெட் வந்து எது லான்ச் பண்ணுதோ அந்த த்ரெட் ஃப்ரீயாக தான் இருக்கும்.
பட் அந்த ஸ்பெசிஃபிக் த்ரெட் டு பி கம்ப்ளீட்டட். ஓகேவா, அதுதான் கான்செப்ட். ஸோ அதான் உங்களுக்கு பார்க்க முடியுங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் வந்து கோரட்டின் ஒர்க்கராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 செகண்ட் டிலே வந்து கோரட்டின் 2ல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் 3 செகண்ட் டிலே முடிஞ்சோடனே தான் அடுத்தது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக அதே டைமில் என்ன பண்ணாங்க டிஃப்ரெண்ட் கோரட்டின் ஒர்க்கரில் எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக. ஸோ இது வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் கான்செப்ட். இன்கேஸ் வந்து ஆர்டர் த்ரெட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஜாயின் யூஸ் பண்ணணும். இங்கே அசிங்க் அவைட் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னாக்கா இது வந்து இந்த 3 செகண்ட் டிலே வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதில்ல, அந்த ட்ரூ நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் வந்து இங்கே அசைன் பண்ணிக்கணும். அதே போல் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே அசைன் பண்ணிக்கணும். ஆனால் வேறு அசிங்க் அவைட் பண்ணிக்கிறனாக்கா இங்கேயே நீ வந்து வேல்ஸ் ஈக்குவல் டு அந்த ரிசல்ட்டுன்னு போட்டு இதனுடைய இது வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிடும். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸை சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ, இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதே தான், அதர்வைஸ் வந்து ரெண்டுமே சேம் தான் ஆல்மோஸ்ட். இங்கே வந்து அசிங்க் அவைட் யூஸ் பண்ணலாம், இங்கே வந்து லான்ச் அண்ட் ஜாயினும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரி, ஓகேப்பா. இது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரேசினஸாக நான் யோசிக்கணும்னு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லான்ச்சிங் வைக்கிறேன், லான்ச்சிங் வச்சுருக்கேன். ஜாயின் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா உடனே இங்கேயே போடாமல் இந்த இடத்துல ஜாயின் போகிறோம்னாக்கா இதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், சேமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சேமாக இருக்காது. இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னக்கா, இங்கே ஜாயின் என்ன பண்ணியிருக்கோம் அட் அ டைம்லேயே போட்டுருக்கோம். ஓகேவா, இங்கே ஒரு ஜாயின் இங்கே ஒரு ஜாயின் அப்படி போட்டுருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜாப் 1 ஜாப் 2 வேரியபிளை வச்சுட்டு இங்கே ஜாயின் போடுறோம். இப்போ இதோட எக்ஸிக்யூஷன் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் க்ரேசினஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகிடும், செகண்ட் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும், தேர்டு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் 1 ஜாப் 2 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் பிரிண்டல்னு சொல்லியிருப்பேன். இப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே ஜாப் 1 டாட் ஜாயின் ஒன்றியாக இந்த ஜாப் 1ல் இருக்கிறது, அதாவது 3 செகண்ட்ஸ்லேயே ஸ்டார்டட் எண்டட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன ஆகும்னா இது ஜாயின் எப்போ நீங்கள் போட்டாலுமே இதுதான் ஃபர்தர் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனாக்கா, அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கோரட்டின் ஒர்க்கில் இருக்கிற ஃபர்தர் எக்ஸிக்யூஷன் வந்து லாஸ்ட் இதில் போய் உட்காந்துரும். அதனால் என்ன ஆகுனாக்கா இங்கே நீங்கள் போட்டு இருந்தாலும் இது எங்கே பிரிண்ட் ஆகும்னா லாஸ்ட்டில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் 1ஓட ஸ்டார்ட் எண்ட் பிரிண்ட் ஆகிட்டு ஜாப் 2ஓட ஸ்டார்ட் எண்ட் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாப் 2 ஜாயின் ஸ்டார்டட் வரும். அப்புறம் டெஸ்ட் ஹெண்டட் அப்படின்றதும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன ரீசனுக்கா இப்போ நீங்கள் ஜாயினை வந்து அது டிடெக்ட் பண்ணுதோ அப்போவே என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் கோரட்டினில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கள் லாஸ்ட்டு லைனில் போய் நின்றோம். சரி, ஓகே. ஸோ எங்கே ஜாயின் யூஸ் பண்ணணும், எங்கே அவைட் யூஸ் பண்ணணும் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிங்க. அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூஷன் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற அவுட்புட் வராது. ஓகேவா. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த டாக்குமெண்ட் வந்து மீடியமில் இருக்குது. ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, இங்கே போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.